வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்படி குறைஞ்ச காலத்தில் அதிகமான வெயிட்டை லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். என்னோடய உயரம் பார்த்தீங்கன்னா 182 சென்டிமீட்டர் இருக்கேன். இப்போ என்னோட 182 சென்டிமீட்டருக்கு என்னோட ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 82 கிலோ அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் என்னோட கரெக்டான வெயிட்டு. இப்போ 13/2/2021 அப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 110 கிலோ இருந்தேன். என்னோட பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 33.2. 33.2ங்கிறது ரொம்ப ஹை. பிஎம்ஐ நார்மல் வேல்யூ 25க்கு கீழே இருக்கணும். அதாவது 24.9 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அது நார்மல் பிஎம்ஐ. அதுக்கு மேலே இருக்கிறது ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 18/6/2021 இந்த தேதியில் நான் எவ்வளோ வெயிட்டு கொண்டாந்துருக்கேன்னா 82.6 கிலோ. பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 24.9. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் வெயிட்டுக்கு நான் கொண்டாந்துருக்கேன். எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 125 நாட்களில் 27.4 கிலோ குறைச்சி என்னோட நார்மல் வெயிட்டுக்கு கொண்டாந்துருக்கேன். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப் நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இந்த சைடு இருக்கிறது 13ஆம் தேதி பிப்ரவரி 2021 அப்போ நான் டாக்டர் ஸ்கேலுங்கிற ஒரு வேயிங் ஸ்கேலில் பார்த்த வெயிட்டோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6வது மாதம் 18ஆம் தேதி நான் பார்த்த வெயிட்டு, நார்மல் வெயிட் வந்திருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே குறைச்சிருக்கேன், ஆனால் எப்படி அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வியாக இருக்கும். அது நான் சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ 110 கிலோ இருக்கும்போது நான் என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், உடம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நடக்கிறதுலேருந்து ஒரு படி ஏறுறது அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்குறவங்க, நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அப்புறம் இப்போ பார்க்குறவங்க, அப்போ பார்த்தவங்க கொஞ்சம் கேப் விட்டு இப்போ பார்க்குறவங்களாம் ஏன் இவ்வளோ உடம்பு வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் எனக்கு பிளட் ப்ரெஷரும் கொஞ்சம் ஹையாக போகிற லெவலில் இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு. அப்போ நான் டிசைட் பண்ணேன் உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் வாக்கிங், சைக்கிளிங், அதே மாதிரி கொஞ்சம் யூடியூப் சேனல்லாம் பார்த்து டயட் கண்ட்ரோலாக இருந்து பார்த்தேன். பட் நோ ரிசல்ட்டு தான். அதுதான் 0 தான் ரிசல்ட்டு. ஏன்னா நம்ம உடம்பு குறையவே இல்லை. நெக்ஸ்ட்டு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மீட் பண்ணும்போது அவங்க உடம்பு இழைச்சிருக்கிறத பார்த்தேன். ஒரு 1 மந்த் கரைஞ்சி தான் பார்த்தேன். நான் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு 1 மந்தில் 4 kg அளவுக்கு குறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் சொன்னாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த கிஃப்ட் எனக்கு கிடச்சிச்சு. அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் தான். இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். இப்போ இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபேவரட்டான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் காலையிலையும் நைட்டும் அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி வரும். அது ஒரு மில்க் ஷேக் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதை நீங்கள் காலையிலையும் மார்னிங்கும் நைட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். மதியம் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் ஃபேவரட் ஃபுட்டு சிக்கன், மட்டன், என்ன உங்களுக்கு பிடிக்குதோ எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு டைம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் நான் எடுத்தேன். அவங்க சொல்லுவாங்க எப்படி எடுக்கணும், உங்கள் வெயிட்டுக்கு எப்படி எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரணும். கொஞ்சம் சுடு தண்ணி அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அது கூட சேர்ந்து நீங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு இன்னும் சீக்கிரமாக நடக்கும். இந்த ப்ரோக்ராமில் நான் ஃபாலோ பண்ணது இந்த 4 ஐட்டம் மட்டும்தான். வேறு எந்த கஷ்டமான உடல் உழைப்போ வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஈஸியாக தான் என்னோட இந்த டயட்டு 125 நாளும் நான் செஞ்சேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணவரோட விளைவு தான் நான் என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமாக நான் வந்துட்டேன். இப்போ நீங்களும் உங்கள் எடையை குறைக்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுட்டு டெலிவரி எங்கே நீங்கள் இருந்தாலும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கே ஃபுட் டெலிவரி எல்லாமே பண்ணி, மீட்டிங் எல்லாமே ஜூமில் தான் நடக்கும். உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் நாங்கள் தர்றோம்.
வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கூப்பிடுங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.